அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம். நான் கன்னியை கோயில் பச்சைவாளியம்மன் கோயிலை பற்றி நேற்று போட்டுட்டு இருந்தேன். அதில் ஷார்ட்ஸில் போட்டதுனால கொஞ்சம் தானே போட முடிஞ்சது. அதனால் இன்றைக்கி மீதியை போடுறேன். பிரகாரத்தில் உள்ள கோயிலை பற்றி, கோயிலுடைய பிரகாரத்தை பற்றி போடுறேன். அந்த கன்னியை கோயில் பச்சைவாளியம்மன் கோயில் சுற்றுப்பிரகாரத்தில் மானும் மழுவும் ஏந்தி மன்னாத சாமியாக கருங்கல்லில் வடிக்கப்பட்டிருக்கிறார். கருவறையில் கோலு அம்மன் போல சுதை வடிவங்கள் உள்ளன. ஸ்ரீ பச்சைவாளியம்மன், பவளவல்லி அம்மன், செவ்வேங்கை அம்மன், கருவேங்கை அம்மன், திருமலைச்சாமி, சுப்பிரமணியர், வள்ளி தெய்வயானை, ஆரியசாமி, முடியழகி, முடிமேல் முடியழகி ஆகிய சுதை வடிவங்கள் ஒருவரும், அர்த்தநாரீஸ்வரர், மகாவிஷ்ணு, ஸ்ரீ மன்னாதன வீரன், காத்தவராயன், முத்துக்குமார் சாமி, பூங்குரத்தி, முத்தழகி, திருமலை கன்னி, சீதாலட்சுமி காத்தாயி ஆகிய சுதை வடிவங்கள் மறுபுறம் காட்சி தருகின்றன. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது போல வள்ளி தெய்வயானை, முருகப்பெருமான் சுதை வடிவம் சாட்சி தருகின்றன. இவை அர்த்த மண்டபத்தில் உள்ளவை. இப்ப சொன்னதெல்லாம் அர்த்த மண்டபத்தில் உள்ளவை. மண்டபத்தின் வாயிலை 2 துவார சந்நிதிகள் அழகு செய்கின்றன. சுமார் 3 அடி உயர பச்சைவாளியம்மன் நடுநாயகமாக விளங்குகின்றாள். கருவறையில் சிறிய வடிவில் தெற்கு நோக்கியபடி வள்ளி தெய்வானை, சுப்பிரமணியரும், அம்மனுக்கு பக்கத்தில் சிறிய வடிவில் பாலவிநாயகரும் பாலமுருகனும் காட்சி தருகிறார்கள். வெளியே சப்த முனிவர்கள் அக்னி வீரன் பாதுகாப்புடன் காணப்படுகின்றனர். அர்த்த மண்டபத்தில் தேவாதி தேவர்களுடன் கருவறையில் அமர்ந்திருக்கும் இந்த பச்சைவாளியம்மன் இங்கு கோயில் கொண்டதற்கு ஒரு புராண பின்னணியும் உண்டு என்று சொல்கிறார்கள். அதை அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த ஷார்ட்டில் போட்டால் தான் பார்க்குறீங்க. அடுத்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும், வீடியோவில் போடுறேன். ஏன்னா அந்த புராண கதை பெருசாக இருக்கிறத வீடியோவில் போடுறேன். வீடியோவில் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லபடியாக பாருங்கள், பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.